ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன்னு நம்புறேன். உங்க அனிமி என்ன டர்ட்டில் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்கள நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு டீமன் கார்டோட அடுத்த சாப்டருக்குள்ள தான் போலாம். போலாமா மக்களே? போன சாப்டர் எதோட முடிச்சிருப்பாங்க? நம்ம ஹீரோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பழத்த சாப்பிட்டுருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தள்ளி விழுந்திருப்பான். இப்போ அதோட தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா மக்களே? ஏன்டா பசிக்குதுன்னு ஒரு பழத்த எடுத்து சாப்பிட்டது உத்தமடா? அதை ஏன்டா வெடிக்க வச்சு சாடிக்கிறீங்க? இந்த பர்பிள் கலர் லைட்ட பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கே. இத பார்த்தாலே ஒரு டீமன்ஸ் பிட்டா இருக்கும். இல்லாட்டி யூனிகார்ன் டீமன்ஸா இருக்குமா? இந்த கலர் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க போறாங்க. அவங்களா இருக்குமோ? இந்த மாரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வயித்து கலக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆத்தாடி ஆத்தா! இது என்ன வயித்து இப்படி கலக்க ஆரம்பிக்குதே! ஐயோ! தெரியாம அந்த பழத்த சாப்பிட்டோமோ! பசிக்குதுன்னு சாப்பிட்டது ஒரு குத்தமாடா? ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? இப்படியாச்சும் இங்க இருக்க டாய்லெட் பார்த்தாகணும். இந்த நாத்தில வந்து அதுவும் இந்த கலரில வந்து எனக்கு எங்கடா இங்க டாய்லெட் கிடைக்க போகுது? வேற வழியே இல்ல. நம்ம இருக்க ஏதாச்சும் காட்டுக்குள்ள போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பங்கிரமா ஓட ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் பார்த்து நம்ம சைடு இருந்துக்கிட்டு, அந்த பையன் வேற எங்கேயோ போக ஆரம்பிக்கிறான். எல்லாரும் கவனமா வாட்ச் பண்ணுங்க. எல்லாரும் இன்வெஸ்ட்மென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டாம்ப் டீம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்ல அவன் என்னை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்கேஜ்மென்ட் டீமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனும் என்னை விட்டு போயிட்டான். அப்புறம் ரிசர்ச் டீம் இருக்கு. அவங்களும் சொல்லிடுறாங்க. அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ ஸ்னைப்பர் டீமு கேட்ட நம்ம பாண்டர் இருந்துக்கிட்டு, இங்கே ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு கிடக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பாத்ரூம் போய்கிட்டு கிடப்பேன். இதுக்கு மேலே வயிற்ற கலக்க முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாண்டர் இருந்து, இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. நான் இந்த சைட் எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குன்னா வாய்ப்பே கிடையாது. நீ அதை பார்த்தே தான் ஆகணும். இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இங்கே வேறு என்னமோ நடந்து கிடக்கு. அதுனா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இது ஒரு முக்கியமான ஆப்ரேஷன். அது மட்டும் கிடையாது. இது வந்து டேரெக்டாக நம்ம அரசருடைய கட்டளை. இதை நிறைவேற்றி ஆகணும். கண்டிப்பாக நீ அவனை பார்த்தே ஆகணும். இந்த ஹியூமனிட்டியோட வேர்ல்டு உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த பேரும் நாங்கள் டீமன்ஸை பார்த்துக்குறோம். நீ அந்த ஒரு பையனை மட்டும் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தா இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டு வந்துட்டு, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே ஆற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீரோட, நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன் ஹியூமனிட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பாப்பா பாருங்க. வேறு லெவலில் இருக்குன்னு காமிக்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல, அதில் பர்பிள் லைட்டு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்டோன் டீம் இருந்துக்கிட்டு டெலிபோர்ட் சர்க்கிள் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டதான் காமிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கை மட்டும் வந்துக்கிட்டு கிடக்கு. ஏதோ பேப்பரத்தில் பேய் வர மாதிரி. இந்த சைடு நம்ம செய்யுன்னு இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறான். ஆகா டீமன் வர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, அதுலேருந்து ஒரே ஒரு ஃபீமேலான ஒரு டீமன் வந்திருக்கும். அந்த டீமன் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் மேலே கமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த சைடு வந்து ஆகா திரும்பி என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கேருந்து இந்த சவுண்டு வருது. ஆகா திரும்பி எனக்கு தான் வயிற்ற கலக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயிற்ற கலக்கி இருக்கும். நாம் தின்ன ஒரே ஒரு பழத்துக்காக நீ இப்படி என்ன சொதிக்கிறியே கடவுளே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நம்ம ஹீரோ புலம்பும்போது, நம்ம ஹீரோவை பார்த்து இருக்க நம்ம பாண்ட்ரோ வந்துக்கிட்டு ஹியூமனிட்டிக்காக அப்படின்னு சொல்லி கண்ணில் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு கிடப்பா. அது இந்த சைடு நம்ம டீம்னு வந்திருப்பா. வந்தது மட்டும் கிடையாது, வந்த உடனே இந்த மாதிரி ஹியூமன் வேர்ல்டில் இருக்க ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அற்புதமான காற்று வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட நம்ம சைவ இருந்துக்கிட்டு, இங்கே பாரு ஒரே ஒரு டீம்னு தான் வந்திருக்கு. ஒருவேளை இது ஃபையாக இருக்கலாம். யாரும் அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெலிபதி மூலியமாக சொல்லியிருப்பான். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய சூட்டில் இருக்க பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இந்த சூட் யூஸ் பண்ணால் யார் எல்லாருமே இன்வெஸ்ட்ஃபுல்லாக மாறிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களோட சவுல் மூலியமாக கம்யூனிகேஷன் பண்ணிக்குவாங்க. இதனால் சவுண்டே வராது. எல்லாரும் இன்வெஸ்ட்ஃபுல்லாக மட்டும்தான் இருப்பாங்க. எல்லாருமே நம்ம சையோ ஆர்டர் படி எல்லாருமே இன்வெஸ்ட்ஃபுல்லாக சூட்டை ஆன் பண்ணியிருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பேசிக்க முடியும் சைலண்டாக. அடுத்தது நம்ம டீமன் தான் கம்மிங்கிறங்க. நம்ம டீமன் இருந்துக்கிட்டு, இது என்ன வாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன மண் வாசனையா? இது என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பா போய் ஸ்மைல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணி பார்க்க, அவ்வளோதான் டீமனோட சோலி அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அத்தாடி குடலை பிடுங்குதே, இதுக்கு மேலே நம்மளாம் ஸ்மைல் பண்ண முடியலடா. யாரும் இந்த ஸ்மெல் எங்கேருந்து வந்து தொலையுது, குடலை பிடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்ஷனில் தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாடி இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. படி யாரும் நம்மளே பார்க்கல. நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை ஏன் நான் பார்த்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம டீமனக்கா சொல்ல, இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, ஓ டீமனா, ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? நீ இங்கே இருக்க டைம் மாஸ்டர் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் தானே, எப்படி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வெட்ட வெளிச்சியாக போய்கிட்டு கிடைக்கிறியா? வெக்கமெல்லாம் கேட்கும்போது, பரா இது யாரை சொல்கிறாங்கன்னு, நீ தானே யூனிகான் டீமன்ஸு இந்த கலர் என்ன கொள்ளாடிப்பாங்களே, அங்கே இருந்துட்டு நீ மேனஸை பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்கும்போது, யூனிகானு டீமன்ஸா யார் நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமனக்கம் கேட்க, ஆமாம் உன்னே தான் சொல்லி எடுக்கேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, அங்கே இருக்க கலர் எல்லாத்தையும் உடச்சிருக்க, இது எல்லாத்துக்குமே நீ காசு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் கேட்டே நம்ம டீமனக்கா இருந்துக்கிட்டு, இந்த டீமனோட பொறுத்த வரைக்கும் ஃபயர் அண்ட் பிளட் ஒரு 2 கிளான் இருக்குது. அந்த கிளான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ் கிளான். அந்த கிளானுடைய டீமனுக்குங்களோட டாக்டராக நான் அப்படின்னு சொல்லும்போது, அதுனா யாருக்கு வேணும், இப்படிக்கு நீ உடச்ச காசு கொடு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்து நம்ம டீமின் குயின் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகா திடீர்னு காசெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ நம்மக்கிட்டே எதுப்பா காசு, ஐயோ காசு இல்லையே எப்படியே சமாளிப்போம். இப்போ வந்து என்ன செய்கிறது, இங்கே பாருடா தம்பி, என்கிட்ட வச்சுக்காத, உன்னை நான் ஒரே முழுங்கிருவேன், என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவரை 1% தான் யூஸ் பண்ணியிருப்பா. பார்த்து நமக்கு இருந்துட்டு, ஆகா இந்த பவர் ரொம்ப டெரிஃபிங்காக இருக்க. அதை நம்ம டீமனுக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்து ஸ்மைல் பண்ணி பார்ப்பா.
இந்த ஸ்மைலு எங்கே என்னை யாரோ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆகா மைண்டு லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கே. கேட்ட நம்ம டீமுக்கு இருந்துக்கிட்டு இங்கே பாரு சின்ன பையன் அவனை பார்க்கும்போது என்னை ஒருத்தனை தான் ஞாபகப்படுத்துது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த டீமன் வேர்ல்டுக்கே கிங்கு. அது மட்டும் கிடையாது, அவர் தான் ரொம்பவும் பலசாலி இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் தான். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் அழகாக இருப்பார், ரொம்ப ஹாண்ட்ஸமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பேர் பண்ணும்போது நீனா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்கு வீணாக்கவும் சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இங்கே பாரு ஒத்த கொம்பாக்க உங்களை யார் இப்போ என்ன வெளியே போக சொன்னா? உங்களுக்கு நான் பர்மிஷனே தரலையே. இங்கேருந்து நீங்கள் போகணும்னா நீங்கள் உடச்சதுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுத்தா மட்டும்தான் போகணும். அப்படி இல்லாட்டி இதே இடத்துலயே உங்களை கொன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வரட்டு. அதாவது தன்னுடைய பவர் யூஸ் பண்ணியிருப்பான், சவுல் பவரை. இதை பார்த்தோன்னே நம்ம டீமன் குயின் இருந்துக்கிட்டு என்னது சவுல் பவரா? இந்த சின்ன பையன் உடம்புல இருந்து பிசிக்ஸ் பவர் என்ன இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் குயினே பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பா. அது மட்டும் கிடையாது, பாரா நீ என்ன சவுல் கழட்டி விட்டாரா? அது மட்டும் கிடையாது, உன்னுடைய இந்த இன்ஃபோன் சவுல் டெக்னிக் இருக்குது பார்த்தியா, அது கொஞ்சம் என்கிட்ட காமியா அப்படின்னு சொல்லும்போது காமிக்க முடியாது. இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிசிக்ஸ் பவர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதுவும் ரொம்ப பாஸ்ட்டாக இருப்பான். ஆக இந்தளவுக்கு பாஸ்ட்டாக வரையே நான் இந்த அளவுக்கு என் பாஸ்ட்டு என்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனாக்கா இருந்துக்கிட்டு பயங்கரமாக மூவ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, டீமன் ஆன் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்கன் போன் பிளட் பிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்டில் விளையிருப்பான். பார்த்து நம்ம டீமின் குவீனாக்கா இருந்துக்கிட்டு பரவாயில்லையே என் அட்டாக்லேருந்து ஈஸியாக வச்சுட்டு பரவாயில்ல உனக்கும் கொஞ்சம் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனாக்கா பாராட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்கா என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பவர். அடியில் மட்டும் நம்ம ஒரு அடி வாங்கணும், கண்டிப்பாக நம்ம கைமா தான் இப்படி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த கையை நம்ம உடச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் அண்ட் குவீனாக்கா கையை உடைக்கலாம் முடிவு பண்ணி கையிலே ஒரு அடி அடிச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம குவீனாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல நல்ல மூவ் தான், ஆனால் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. என்னுடைய கை பற்றியா அதை பற்றி நான் ஆயிரக்கணக்கான எடை வச்சு அடித்தால் கூட எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனாக்கா சொல்ல ஹலோ ஒத்த கொம்பகாக்கா கொஞ்சம் நல்லா கவனிங்க, நான் வெறும் காலையில் மட்டும் அடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோட காலை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்னிங் டெயில்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக லைட்டிங் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம டீமனுக்கு பயங்கரமாக அடி வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம டீமனுக்கு கை இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு கையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரலைஸ் ஆகிருக்கும். அந்தளவுக்கு பவர் கொண்டிருக்கும். இது வேறு லைட்டிங் மட்டும் கிடையாது, பேரலைஸ் ஆகிருக்கும். ஒன்றால் இப்போ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு நம்ம டீம் எனக்கு குவினை பிடிச்சி அடின்னு நொறுக்கி எடுக்கிறான். இந்த வாங்கிக்க, இந்த லெஃப்ட் வாங்கிக்க, இந்த ரைட் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் குவீனை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு கிடக்கிறான். ஏன்னா 1 விட்டு 2 விட்டு அடி கிடையாது, இதான் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம டீமன் குவீனாக்கா பிடிச்சி பொழந்து கட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமாக ஆடி இருக்கான். நம்ம டீமன் குவீனாக்கா வாயிலேருந்து ரத்தமாக இருந்துருச்சு. அந்தளவுக்கு நம்ம ஹீரோ போட்டு பொழந்து கட்டி இருப்பான். நான் பார்த்து நம்ம டீமன் குவீனாக்கா இருந்துக்கிட்டு ரொம்ப கோப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே என் அடியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை தானே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் பாடி ஸ்ட்ரென்த்னிங் சொல்லிட்டு மீட்டர் ஹேமர் பிளட் பூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. மக்களே இதை நான் வாயில சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கங்க சரிங்களா மக்களே. பார்த்தா நமக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு ஆகா என்னால் முடியலடா சாமி, இந்த மாதிரி டெக்னிக்னால் யாரா அவங்களுக்குலாம் சொல்லித்தரா, நீங்கள் எந்த கிளான் இருந்து மாறிங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கே அவசரப்பட்டு போகிறேன், இன்னும் முடியல, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அண்ட் ஃபுட் ஸ்ட்ரென்த்னிங் சொல்லிட்டு ப்ரோக்கன் கில் பிளட் ஹூப் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்னொரு அட்டாக்கை பயன்படுத்திருப்பாங்க. காலால் பயங்கரமாக ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கு ஃபோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்க இடமே பார்த்தீங்கன்னா 2 துண்டா போயிருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் நம்ம டீமன் குவீனாக்கா எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவனு. இதை பார்த்து நமக்கு இருந்து இந்த அடியை மட்டும் நான் வாங்கியிருந்தேன், கன்ஃபார்ம் டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இதே மாதிரி நமக்கு டீமன் குவீனாக்கா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே சின்ன பையன் அவங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், அவங்ககிட்ட இருக்க அந்த இன்ஃபோன் சவுல் டெக்னிக்கை தான் காமிக்க சொன்னேன். அது மட்டும் கிடையாது, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் கண்ணத்தில் ஒரு காயம் இருந்திருக்கும், அதை ஹீல் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்ககிட்ட ஹீலிங் அபிலிட்டி கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆச்சரியமாக பார்த்துருப்பான். அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம டீமன் குவீனாக்கா என்ன சொல்கிறேன்னா இது வரைக்கும் உன்னுடைய இன்போன் சவுண்ட் டெக்னிக் காமிக்கல, அதனால் உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியாது சரிங்களா மக்களே. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கன் எப்படி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டன் ஒன்று இருக்குது, அதை அப்படியே தட்டி விடுங்க மக்களே சரிங்களா மக்களே. டாட்டா பாய் பாய்.